பேசுறதுக்கு முன்னாடி இவர் யாரு, இவர் வந்து நமக்காக என்ன பண்ணாரு அப்படின்ற டீப் அனாலிசிஸ்ல கண்டிப்பா நான் ஒரு வீடியோ பேசணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதை பத்தியும் நான் நம்ம சேனல்ல நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சிஎம் 23 மார்ச் 1947 இருந்து ஏப்ரல் 6 1949 இந்த 3 வருஷம் பீரியட்ல இது ஒரு முக்கியமான பீரியடுங்க. என்னன்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சி ஒரு தனி ஸ்டேட் இல்ல பார்ட்டிஷன் நம்ம கிட்ட கிடைக்கும் போது அப்படி அதை எப்படி ஆண்டு நம்மள வந்து ப்ரூவ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உருவாகும், ஒரு சின்ன சின்ன கேங் உருவாகும், அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இல்ல ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வரும், சோசியல் ப்ராப்ளம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு டைம் இருக்கு தெரியுமா? அந்த டைம்ல இன்ஃபேக்ட் இந்த உலகமே பார்க்காத ஒரு பீரியட். ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு 300-400 வருஷம் கழிச்சு சுதந்திரம் கிடைக்குது. அந்த சுதந்திரம் கிடைக்கிற டைம்ல ஒரு சிஎம் இருக்காரு, அதுவும் தமிழ்நாட்டுக்கு இருக்காரு அப்படின்னும் போது அவர் எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா இருந்திருப்பாரு அப்படின்னு பாருங்க. எஸ், நான் யாரை பத்தியும் பெருசா இவ்வளவு நேரம் பில்டப் கொடுக்கலங்க. ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட பல்நோக்கு மருத்துவமனை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு வந்து பேசப்பட்டு செக்ரட்டேரியட் கட்டப்பட்டு செக்ரட்டேரியட் வந்து இப்போ வந்து பல்நோக்கு மருத்துவமனையா மாற்றப்பட்டிருக்கு. அந்த பெயர் கொண்டவர் தான். ஸோ அவரை பத்தி தான் ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் மேன். அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு. நான் ஃபிளைட்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இவ்வளவு வந்து சுத்தி வளைச்சு போறதுக்கான காரணம் இந்த ஃபிளைட்டோட பின்னணி. இவர் வந்து அந்த டைம்ல வாங்கி இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஒரு தருணம் தான். ஸோ அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட், தலித் இல்ல பேக்வர்ட் கிளாஸ்லாம் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காரு 1947. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அட்வைசரி போர்ட் ஃபார் எஜுகேஷன். இது ஈஸியான விஷயம் கிடையாது. 1947 நான் சொல்றேன். அப்பவே வந்து இதை எடுத்துட்டு வந்து எஜுகேஷன் எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டே தனியா ஃபார்ம் பண்ணி